ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எஸ்பிஓ கண்டென்ட் ரைட்டர் டாஸ்கில் வந்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொமோஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறது. ஸோ அதே போல் இமேஜினுடைய யூஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறது. ஸோ இது 2த்த பத்தி இந்த வீடியோவில் ஃபுல்லா பார்க்க போறீங்க. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, கண்டென்ட் ரைட்டரில் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொமோஷன் ஆட் பண்ணுறது சில முக்கியமான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அத இந்த வீடியோவில் ஃபுல்லா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. ஸோ எஸ்பிஓ கண்டென்ட் ரைட்டர் யூசர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒருத்தர் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அட்ராக்டிவான ஒரு ஒரு பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ மறக்காம உங்களோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்ல இந்த மாரி பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி கிரியேட் பண்றது? ஸோ இத பத்தி ஏ டூ இசட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வீடியோ போட போறோம். இங்க பாருங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ரன்னிங் ஆகும். அதேபோல இங்க ஹோமு, ஹெல்த் டிப்ஸு, சயன்ஸு இந்த மாரி எல்லாமே இருக்கும். இத நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா, அந்த கன்டென்ட்க்கு அதாவது நீங்க அத பத்தி போட்டிருந்தீங்க அப்படின்னா, அந்த கன்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி நெறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க. ஸோ இங்க பாருங்க பக்கத்துல உங்களுடைய லோகோ ஆட் பண்றது, இந்த மாரி நெறைய விஷயம் இருக்கு பிளாகர்ல. இந்த மாரி பிளாகர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பண்ணணும் அப்டின்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள உங்களுக்கு நான் இத எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஓகேங்களா? ஸோ ஓகே. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ பிளாக வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்ட பிறகு நீங்க என்ன பண்ணணும்னா, ஸோ உங்களுடைய பிளாக பொறுத்தவரைக்கும் அந்த பிளாக கிரியேட் பண்ணுவோங்க இல்லையா? அந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா போங்க. ஓகேங்களா? ஸோ பிளாக் கிரியேட் பண்ண அந்த இதுல வந்து நான் வந்துட்டேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்டின்னா, ஸோ இந்த பிளாக வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ண போறேன். இல்ல நீங்க பிளாக் கிரியேட் பண்ண கூட நீங்க வச்சுக்கலாம். ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. ஓகேங்களா? ஸோ ஓகே வந்துட்டேனா, இப்ப பாருங்க மேல டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. கீழ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிளாக்குக்கான அந்த டைட்டில் எல்லாத்தையும் எழுதிட்டு, ஹெட்லைன்லாம் எழுதிட்டு, அதுக்கான எல்லாத்தையுமே நான் அந்த ஆட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்ப பாருங்க, நான் கீழ ஸ்க்ரோல் பண்றேனா, இது வந்து என்னுடைய பிளாக் வந்து முடிஞ்சுது. இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்டின்னா, கீழ வந்துருங்க. அதாவது உங்க கன்டென்ட் முடிஞ்சிட்ட பிறகு நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த கீவேர்ட சொல்லியிருக்காங்க இல்லையா? அத வந்து நீங்க என்ன பண்ணணும், உங்க பிளாக்குக்கு கீழ தான் நீங்க வந்து ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ பிளாக்குக்கு கீழ நீங்க ஆட் பண்ணிட்டு, நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, இங்க பாருங்க ஸ்பேஸ்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, லைட்டா அந்த ஸ்பேஸ்லாம் எடுத்துட்டுருங்க. ஏன்னா, கொஞ்சம் எடைய இருந்துச்சு அப்டின்னா, கொஞ்சம் நல்லா இருக்காது பார்க்கறதுக்கு. அதாவது ஸ்பேஸ்லாம் எடுத்து விட்டுருங்க. ஓகேங்களா? இப்ப பாருங்க. ஆ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை அப்படி ஜென்ரிவியஸ் டாட் ஆன்லைன் நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு. எல்லாமே வந்து ப்ராப்பரா பண்ணியாச்சு. இதுல நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, இந்த லிங்க் இருக்கு இல்லையா? இத நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு. நீங்க இப்படியே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு, நீங்க அப்படியே பண்ணிட்டீங்க அப்டின்னா, போஸ்ட் பண்ணிட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு இந்த லிங்க் வந்து ஷோ ஆகாது. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, அந்த லிங்க்க வந்து பார்த்தீங்கன்னா, அழுத்தி புடிங்க. ஓகேங்களா? அந்த லிங்க்க அழுத்தி புடிச்சிட்ட பிறகு, மேல பாருங்க உங்களுக்கு, இந்த 3 புள்ளி மாரி ஒண்ணு இருக்கும். நான் உங்களுக்கு மார்க் பண்ணி கூட காமிக்கிறேன். ஓகேங்களா? பாருங்க. இந்த மாரி ஒரு 3 புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த 3 புள்ளிய வந்து டச் பண்ணுங்க. 3 புள்ளிய டச் பண்ணிட்டா பிறகு, இங்க பாருங்க ஒரு அதாவது ஒரு சிம்பிள் இருக்கும். லிங்க் மாரி ஒரு சிம்பிள் இருக்கும். இந்த லிங்க் தான். ஓகேங்களா? இத வந்து நீங்க டச் பண்ணணும். இப்ப பாருங்க. இந்த கீழ இருக்க அந்த லிங்க்க நீங்க அழுத்தி புடிச்சீங்க அப்டின்னா, அந்த லிங்க் ஃபுல்லா காப்பி ஆற மாரி ஒரு ஆப்ஷன் வரும். அத புடிச்சிட்ட பிறகு மேல இங்க 3 டாட் இருக்கு இல்லையா? அந்த 3 டாட்ட கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டா பிறகு இங்க பாருங்க. இந்த லிங்க்க நீங்க அழுத்தி பிடிக்க போறீங்க. ஃபுல்லா இதா வந்துரும். இங்க 3 புள்ளி இருக்கும். அது 3 புள்ளிய தொடுங்க. அடுத்தது இந்த லிங்க் இந்த காப்பி லிங்க் இருக்கு இல்லையா? அந்த லிங்க் மாரி. அந்த இத டச் பண்ணுங்க. அத டச் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு காப்பி மாரி ஒரு ஆப்ஷன் வந்து அதாவது லிங்க் மாரி ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஷோ ஆகும். இங்க பாருங்க. ஸோ லிங்க் மாரி வந்துருச்சா? அப்போ உங்க பிளாக்ல யாராச்சும் வந்தாங்க அப்டின்னா, இத அவங்க டச் பண்ணி டைரக்ட்டா அந்த ஜென்ரிவ்யூஸ் டாட் ஆன்லைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகலாம். இந்த வெப்சைட்ட. சப்போஸ் இது நீங்க பண்ணல அப்டின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் மாரி ஷோ ஆகாது. இது மஸ்ட் எல்லாமே பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ இத நீங்க பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம புரமோஷன் வீடியோ தான் நம்ம கிரியேட் பண்றோம். அப்ப நீங்க என்ன பண்ண இதெல்லாம் கொஞ்சம் போல்டா வச்சுக்கங்க. ஓகேங்களா? அப்ப அது ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு, நீங்க என்ன பண்ணணும்னா, இதுல கூட நீங்க போல்டர் வந்து வைக்கலாம். ஓகேங்களா? இப்ப பாருங்க, நான் போல்டர் வைக்கிறேன். இந்த பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இதுதான் போல்டு. ஓகேங்களா? இந்த பின்னு இருக்கு இல்லையா? அத நீங்க டச் பண்ணீங்க அப்டின்னா, எழுத்து எல்லாமே போல்டா மாறும். ஓகேங்களா? இப்ப பாருங்க நான் டச் பண்றேன். இப்ப பாருங்க போல்டா மாறிச்சா? பாருங்க மத்த எழுதுறதுக்கும், இந்த எழுத்துக்கும் வித்தியாசம் வந்து இருக்கு. ஓகேங்களா? அதே போல நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அந்த புரமோஷன் இதுக்கு மட்டும் பண்ணா போதும். ஓகேங்களா? புரமோஷன் இது பண்றீங்களா, அந்த காப்பி பேஸ்ட் பண்ணது மட்டும் நீங்க என்ன காப்பி பேஸ்ட் வந்து பண்ணத அப்படியே அழுத்தி புடிச்சீங்கன்னா, உங்களுக்கு காப்பி பண்ற மாரி ஆப்ஷன் வரும். அப்படியே ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ட் பண்ணிட்டு, இப்ப நான் ஃபுல்லா செலக்ட் பண்றேன் இருங்க. ஸோ ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, மேல பின்னு இருக்கும். அந்த பிய நீங்க டச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, போல்ட் ஆப்ஷன் வந்துரும். ஓகேங்களா? அந்த பி வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கு பாருங்க. அந்த பி. ஓகேங்களா? பின்னா போல்டுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அந்த போல்ட் ஆப்ஷன் தொட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. அப்போ மத்த எழுத்துக்கும், இந்த எழுத்துக்கும் வித்தியாசத்த பாருங்க. நம்ம புரமோஷன் பண்றோம் இத. ஸோ அதனால அந்த எழுத்த வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு போல்டா பண்ணீங்க அப்டின்னா, பார்க்கறவங்களும் கொஞ்சம் நல்லாருக்கும். ஓகேங்களா? ஸோ மறக்காம இத பண்ணிடுங்க. இத பண்ணிட்ட பிறகு நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, இங்க சிம்பிளா சொல்றேன் பாருங்க இப்ப. உங்களுடைய டைட்டில்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது பிரியாணி டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துடுறீங்க. கீழ வந்து பார்த்தீங்கன்னா, டைட்டிலுக்கு கீழ உங்களுடைய ஹெட்லைன் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துடுறீங்க. ஹெட்லைனுக்கு கீழ எல்லாத்தையும் குடுத்துட்ட பிறகு, உங்க கன்டென்ட் முடிச்சிடணும் நீங்க. உங்க கன்டென்ட் எல்லாமே முடிச்சிட்ட பிறகு தான் லாஸ்ட்டா தான் நீங்க என்ன பண்ணணும், இந்த புரமோஷன் வந்து ஆட் பண்ணணும்.
ப்ரொமோஷன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட எஸ்பிஐ லாகின்லேயே குடுத்துருப்பாங்க. அத காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்ட பிறகு அந்த லிங்க் இருக்கு இல்லையா? அந்த லிங்க்க மத்தவங்களுக்கு ஷோ பண்ற மாரி இந்த மாரி காமிக்கணும் அப்டின்னா, அத நீங்க அழுத்தி பிடிக்கணும். அழுத்தி பிடிச்சிட்ட பிறகு 3 புள்ளி இருக்கும். 3 புள்ளிக்கு கீழ லிங்க் மாரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த லிங்க்க நீங்க டச் பண்ணீங்கன்னா, உங்க லிங்க் மாரி ஷோ ஆயிடும். ஓகேங்களா? அதாவது இந்த மாரி. ஸோ உங்களுக்கு நான் ஷோ பண்றேன் பாருங்க இப்ப. ஸோ இந்த மாரி லிங்க் மாரி உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? இத நீங்க பண்ணிட்ட பிறகு என்ன பண்ணணும்னா, இந்த இதில போல்ட் பண்ணிடுங்க. ஸோ திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை இருக்குல்லையா, இத அழுத்தி புடிச்சு எல்லா லெட்டருமே வந்து போல்ட் பண்ணிடுங்க. போல்ட் பண்ணிட்டு, உங்களுக்கு பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது இந்த போஸ்ட் செட்டிங்ஸ் கீழ லேபிள்ஸ்ன்னு இருக்கும். இந்த லேபிள்ஸ்ல நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இங்க ஸ்பான்சர் கன்டென்ட் இருக்கு இல்லையா, அத இங்க காப்பி பண்ணி எடுத்துட்டு வந்து இங்க பேஸ்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க விஷயம். பண்ணிட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அத அப்லோட் பண்ணாலும் சரி, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அப்டேட் பண்ணாலும் சரி. ஸோ ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிட்டு உங்க போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடும். ஓகேங்களா? இப்ப நான் என்ன பண்ணேன் அப்டேட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? அப்டேட் பண்ணிட்டு வெளிய வந்துர்றேன். இப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறேன். ஓகேங்களா? இப்ப பாருங்க. ஸோ அந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நான் பார்க்க போறேன். ஸோ இது என்னோட போஸ்ட் வந்துச்சு பாருங்க. கீழ பாருங்க. கீழ வந்துட்டு பிறகு இங்க பாருங்க. உங்களுக்கு அந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, டச் பண்ணாங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து அந்த வெப்சைட்டுக்கே உங்களுக்கு தாராளமா போகும். சப்போஸ் நீங்க இந்த லிங்க் குடுத்து நீங்க அந்த 3 புள்ளி குடுத்து நீங்க பண்ணல அப்டின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது லிங்க்குக்குள்ள போகாது. ஓகேங்களா? அப்ப மஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிடுங்க. அப்ப புரமோஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இங்க பாருங்க. மத்த இந்த லெட்டர் வந்து பாருங்க, இந்த லெட்டர் வந்து பாருங்க. இது கொஞ்சம் போல்டா இருக்கா? ஸோ அது வந்து லைட்டா இருக்கும். ஓகேங்களா? அது மாரி பண்ணிட்டீங்கன்னா, வேல முடிஞ்சுதுங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க இத நீங்க பண்ணிட்டீங்க அப்டின்னா, இது ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, இமேஜ் உடைய யுஆர்எல் எப்படி எடுக்கணும்? ஸோ இத பத்தி பார்க்கலாம். ஒண்ணுமே இல்ல. உங்க போஸ்ட்குள்ள வந்துட்ட பிறகு அந்த இமேஜ மட்டும் டச் பண்ணுங்க. லாங் பிரஸ் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க காப்பி லிங்க் அட்ரஸ்ன்னு வரும். அந்த காப்பி லிங்க் அட்ரஸ் பண்ணிட்டீங்கன்னா, அதான் லிங்க். ஸோ அந்த லிங்க் எடுத்துட்டு போயிட்டு நீங்க எங்க போய் பண்ணாலுமே, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இமேஜ் மட்டுமே ஓப்பன் ஆகும். அதாவது நான் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ அந்த லிங்க்க நான் காப்பி பண்ணிட்டேன். காப்பி லிங்க் அட்ரஸ் குடுத்துட்டேன். குடுத்துட்டு நான் சர்ச் பண்றேன். சர்ச் பண்ணி இப்ப பாருங்க, அந்த பிரியாணியுடைய பிக்சர் மட்டுமே எனக்கு வருது. ஓகேங்களா? ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, ஒண்ணுமே இல்ல. அந்த பிக்சருக்கு இருக்கு இல்லையா? அந்த பிக்சர மட்டும் லாங் பிரஸ் பண்ணுங்க. லாங் பிரஸ் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு இங்க பாருங்க. காப்பி லிங்க் அட்ரஸ்ன்னு வரும். அந்த காப்பி லிங்க் அட்ரஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த இமேஜ் காப்பி ஆயிடும். அந்த இமேஜ்க்கான யுஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி ஆயிடும். ஓகேங்களா? ஸோ ஸோ இதான் கைஸ் வீடியோ. ஓகேங்களா? ஸோ இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வேற அடுத்து நான் டவுட் இருந்தாலும் சரி கேளுங்க. கண்டிப்பா நான் வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது அன்பு அன்பு அஃபிஷியல். தேங்க்ஸ்.